நக்சல் தாக்குதலில் பலியான தமிழகத்தைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரரின் உடல் இன்று சொந்த ஊருக்கு எடுத்து வரப்பட உள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் கடந்த 30ஆம் தேதி நக்சலைட்டுகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டனர். இதில் குடியாத்தம் அடுத்த கணவாய் மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த தேவன் என்பவரும் தேவனின் உடல் இன்று அவரது சொந்த கிராமத்திற்கு கொண்டுவரப்பட உள்ளது. உயிரிழந்த சிஆர்பிஎஃப் வீரர் தேவனுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகளே ஆன நிலையில் 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் தேவனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்குமாறு தேவனின் குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரிய பையன் சிஐசிஎஃப்பில் இருக்கிறான், சின்ன பையன் சிஆர்பிஎஃப். சண்டிகாரில் போய் இது மாதிரி நக்சலைட் பாட்டில் வெடிகுண்டு வச்சு வேறு மாதிரி ஆண்டுட்டுக்கிறான். என் சின்ன பெருமாளுக்கு அவன் அவள் படித்த அந்த வேலையை அவனுக்கு திருப்பி கொடுத்தாக்கா மேலே இருக்கும். என் பேத்திக்கு 1.5 வயசு ஆகுது. அவளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்தாக்கா எங்களுக்கு நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.